அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், பணம் நடத்த முடியல. அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கே டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது. குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. அடுத்த நாள் நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கன்னு. சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறார். அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருந்திருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவரை தான் தங்கியிருக்கின்ற விடுதிக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய பாசிசம், வெறுப்பு அரசியல். மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கேட்க வைப்பது பாஜகவாரால் இது வாடிக்கை. ஆனால் அதை மன்னிப்பு கேட்டதை வீடியோ பதிவு செய்து பொதுவெளியில வெளியிடுகிறார்களே, எவ்வளவு பெரிய அநாகரிகம், அநாகரிகத்தின் உச்சம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு கொடூர செயல், குரூர செயல் இது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஒரு மனிதத்தன்மையற்ற அணுகுமுறையாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது அகங்காரத்தினுடைய அடுத்த நிலை. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தினால் மிக தெளிவாக அதே அகங்காரத்தோடு ஒரு சிறு தொழில் செய்பவர்களை எப்படி உலகம், தமிழகம், இந்தியா முழுவதும் மிரட்டுகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய வீடியோ ஆதாரம். அவர் உண்மையே சொன்னார் அந்த இடத்துல. ஏன்னா அவர் ஒரு தொழில் செய்கிறதுனால நடைமுறையில் அவர் சந்திக்கிற பிரச்சனையை சொன்னார். நான் நினச்சேன் அந்த மேடையிலே நிதியமைச்சர் நான் சொல்கிறதுக்கு நன்றி, நிச்சயமாக நான் இந்த மாதிரி அதாவது பட்டர் அண்ட் ஜாம் வச்சதுக்கு ஒரு சிஎஸ்டியோட நீக்குவேன்னு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த நிதியமைச்சர் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வருத்தம் அளிக்கிறது. இப்போ அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிடுச்சு. அதை அதிகாரம் அதை பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவித்தாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது. கேள்வி கேட்டதே தவறு என்பது என்ன ஜனநாயகம் அப்படின்னு தெரியல.
இது கோவை மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இதில் தலையிட கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் இதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் பல்வேறு முனை தாக்குதல்களுக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது. அந்த பேட்டி, அதற்கு பிறகு நடந்த மன்னிப்பு கோரல் சம்பவம், இதெல்லாம் அவங்க தமிழக மக்கள் மீது என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டிவிட்டது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கோவை மக்களுக்கும் சரி, கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அன்னபூர்ணா அப்படிங்கிற ஹோட்டலை தெரியும். அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல். ஆனால் இன்றைக்கி அந்த ஹோட்டல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு பேராக மாறி நிற்குது. கடந்த 2 நாட்களாகவே அன்னபூர்ணா ஹோட்டல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்லேயும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, ஒரு பெரிய வைரலாக மாறிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன். இந்த அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர், அதாவது எம்டி நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் கோவையில் நடந்த, அதாவது நிர்மலா சீதாராமன் தலைமையில் கோவையில் நடந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. சில ஜிஎஸ்டி தொடர்பாக சில கேள்விகளை அவங்க முன்னாடி முன்னெடுக்கிறாரு. அதில் அவர் கேட்டதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பன்னுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கிடையாது. அந்த பன்னுக்குள்ளே வைக்கக்கூடிய ஜாமுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது விதிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. இதுதான் பெரிய வைரலாக மாறி நிற்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் முன்னாடி போய் நின்று மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது பாஜக தரப்புலேருந்தே வெளியிடப்படுது. இதுவும் சமூக வலைதளங்களில் பெரிய வைரலான பிறகு தான் அரசியல் கட்சிகள் எல்லாமே கடுமையான கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி இது தொடர்பாக ஒரு ட்விட்டில் அவர் குறிப்பிட்டாரு, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் ஆணவத்தோடு நீங்கள் அவமதிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பாஜகவுக்கு கண்டனங்கள் அப்படிங்கிறது வளர்த்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் மிக முக்கியமாக எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதுக்காக அன்னபூர்ணா சீனிவாசன் மிரட்டப்பட்டிருக்காரா, என்ன நடக்குது, இந்த மன்னிப்பு வீடியோவுடைய பின்னணியில் என்ன இருக்குது, இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி ஜோதிமணி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், இன்னும் சற்று நேரத்தில் கோவையிலிருந்து எழுத்தாளர் முருகவேலும், அதே போல் எழுத்தாளர் ராம்கியும் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிமணிகிட்ட இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 நாளாக நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பார்வை என்ன இந்த அன்னபூர்ணா விவகாரத்தில்? இல்லை, அன்னபூர்ணா விவகாரங்கிறது ஒரு தனிநபர், அன்னபூர்ணாவின் நிறுவனர், அவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மனிதர், ஒரு கண்ணியமானவர். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு பொதுவெளியில் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அதனால தான் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜிஎஸ்டிங்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல் இந்திய சிறு குறு நடுத்தர தொழில்களை, தமிழகம் உட்பட கொங்கு மண்டலம் உட்பட அனைத்து சிறு குறு நடுத்தர தொழில்களையும் அழிவின் பாதையில் கொண்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஜிஎஸ்டிக்கு முன்பு கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சி எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல் இருக்குது. நானும் கரூர் ஒரு கொங்கு மண்டலத்தோட ஒரு பெரிய தொழில் நகரை தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி அனுபவம் மிகுந்த ஒருவர் நடைமுறை சிக்கலை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியை மாற்றுங்கன்னு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொல்கிறது உண்மை. அவர் ஒரு தனிநபர் மட்டுமல்ல, ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறார். இந்தியா முழுக்க இருக்கிற தொழில்களை நடத்துவர்களுடைய ஒரு பிரதிநிதி அவர் சொல்கிறதுல இருக்கிற உண்மைங்கிறதுனால தான் அது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் வைரல் ஆச்சு 2 நாளாக. அவர் இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டது. அதே போல் அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவை, மன்னிப்பு கேட்குறத ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி அதை பொதுவெளியில் வெளியிடுறதுங்கிறது ஒரு கீழ்த்தரமான செயல். அது எவ்விதத்திலும் ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு குறுக்கீடு. மன்னிப்பு கேட்க விரும்பினது அவர்தான். நாங்க மன்னிப்பு அவரை கேட்கவும் சொல்லல, மன்னிப்பு கேட்க வைக்கவும் இல்லை, நாங்க அவரை மிரட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் தெளிவா ஒரு பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது?
இல்லை அப்படி சாதாரணமாக ஒரு வேளை அதை அவர் தான் விளக்கணும். ஆனால் சாதாரணமாக ஒரு வேளை அவரே மன்னிப்பு கேட்க வந்திருந்தா இதை அவங்க வீடியோ பதிவு பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லையா? இவர்கள் வீடியோ பதிவு பண்ணுற அளவுக்கு தயாராக இருந்திருக்காங்க. பாஜக வந்து ஒரு திட்டமிட்டு அவர் வீடியோவை பதிவு பண்ணி அதை வெளியிடணும்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பாஜகவனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை தான் இது. இல்லாட்டி எதுக்கு ஒருத்தர் தானா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அவர் எதுக்கு வீடியோ பதிவு பண்ணி மத்திய நிதி அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அவர் ஒரு பக்கம் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறாரு. நான் தான் ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடறேன். இது வந்து ஏன் வந்து நடக்குது நம்ம பார்க்கணும். இது வந்து ஒன்று, பொதுவெளியில் ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லி பாஜகவை கேள்வி கேட்ட ஒருவரை வந்து அவமதிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி இனிமே யாராவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த அவமரியாதை தான் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு மிரட்டலை விடுக்கிறது தான் இது காரணம். அண்ணாமலை அவர்கள் எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொய் நாடகம். நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி இதை வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கே வந்து இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அது இந்திய அளவில் பரவுற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை எடுத்து நேஷனல் லெவலில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 12:20க்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னபூர்ணா நிறுவனர் அவர்களை ஆதரித்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துபவர்கள் ஏற்கனவே சிரமத்தில் இருக்காங்க, அவங்க அதை வெளியில் சொன்னால் அவமரியாதையை தான் நம்ம சந்திக்க வேண்டி வருது. ஏன் வந்து மிகப்பெரிய தொழில் மோடி அவர்களுடைய நண்பர்களாக இருக்கிற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் சட்டத்தையே வளைக்கிறாங்க, விதிகளை மாத்துறாங்க, அதுக்கெல்லாம் இவங்க உடந்தையா இருந்துக்கிட்டு சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துறாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் ஏராளமான அரசியல் கட்சியின் தலைவர்கள், ஆதித்ய தாக்கரே உட்பட பல அரசியல் கட்சியின் தலைவர்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட், எமினன்ட் பீப்புள் வந்து இந்தியா முழுக்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதற்கப்புறம் வந்து இந்தியா முழுக்க இது மிகப்பெரிய எதிர்ப்புணர்வை ஏற்படுத்துறதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மேபி பாஜகவுடைய தேசிய தலைமை மாநில தலைமைக்கு உத்தரவிட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாமே. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி மற்ற அரசியல் கட்சியினர் மற்ற முக்கிய பிரமுகர்கள்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பேக்லாஷ்ங்கிறது இந்தியா முழுக்க போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அது மன்னிப்பு கேட்கறதானே ஒழிய இது திட்டமிட்டு பாஜகவால் ஒரு தொழிலதிபரை அவமதிப்பதற்காகவும் இனிமே தொழிலதிபர்கள் யாரும் நீங்க வாயே திறக்க கூடாது அப்படின்னு மிரட்டுறதுக்காக தான் வந்து இது நடந்திருக்குதே ஒழிய இதுல வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பாஜகங்கிறது ஒரு பாசிச சக்தி. அதுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணாலும் இந்துன்னு அவங்க பேசினாலும் அவர்களுடைய உண்மையான சுயரூபம்ங்கிறது இதுதான். நீ யாரா வேணாலும் இரு, ஆனா எங்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்கக்கூடாது, எங்களோட கை கட்டி வாய் பத்தி நீ அடிமையா இருக்கணும். அதுக்கு மீறி ஏதாவது வந்து நீங்க கருத்துரிமை அது இதுன்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பொதுவெளியில் மிக அசிங்கமாக அவமதிக்கப்படுவீர்கள், எங்களுடைய அதிகாரம் எந்த அளவிற்கும் செல்லும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் என்பதை இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பி அவர்களை ஆதரிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் ஒரு கோரிக்கையா நான் இங்கே வைக்கிறேன். சரி, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் கேட்போம். புரட்சி கவிதாசன், நீங்கள் அந்த 2 வீடியோவே பார்த்துருப்பீங்க. முதல் வீடியோவில் வந்து கம்பீரமாக நின்று நிர்மலா சீதாராமனை நோக்கி கேள்விகளை கேட்பார் சீனிவாசன், அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்பார். ரெண்டாவது மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே குறுகி நின்று எந்திரிச்சு நின்று அந்த மன்னிப்பு கேட்குற அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது வந்து மிரட்டப்பட்டாரா இல்லை அவராக வந்து கேட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்துச்சு. உண்மையில மிரட்டப்படலையா? தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சர்ச்சைக்குரிய புகைப்பட காட்சி, ஒளிப்பட காட்சி வெளிவந்து விட்டது. அதை வந்து பொறுத்து கண்ணும் காதும் வைத்து பேச வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்கிற அடிப்படையில் இதில் மிகப்பெரிய அளவில் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட போகாமல் அந்த தனிப்பட்ட முறையில் நடந்த உரையாடல் காட்சியை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்திய கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் மீது அவர்களுடைய செயலுக்காக மரியாதைக்குரிய பெரியவர் ஸ்ரீனிவாசன் அவர்களை நான் வந்து மன்னிப்பு கோருகிறேன். இவ்வளவு தன்னடக்கத்தோட இவ்வளவு நிறைந்த மனதோட எங்களுடைய தலைவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் அவருடைய கவனம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதற்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக மன்னிப்பு கோருகிறார். அடுத்து அந்த பெரியவர் சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்திற்கும் தேவைப்படுபவர், முக்கியமானவர் என்று அடிக்கோடிட்டு சொல்லுகிறார்.
இத்தோடு அதை முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு முடிந்து போன விஷயத்தை யார் தொடர்றாங்க அப்படிங்கிற தயவு செய்து மனசாட்சியோடு நடுநிலையோடு நீங்கள் உற்று நோக்க வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு சிறந்த பத்திரிகை ஒரு கேள்வி கேட்பாங்க, கூப்பிட்டு மிரட்டி ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுவீங்க, அதோட அதை அப்படியே விட்டுறணும், யாரும் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுமா? சார் கூப்பிட்டாங்க, மிரட்டினாங்க, வீடியோ எடுத்தாங்க, வெளியிட்டாங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தில் வேணும்னா நீங்கள் நிரூபிக்கலாம் சார். அது வேணும்னா ஏன் அப்படின்னா நான் வழக்கறிஞர்னால அந்த கருத்தை சொல்கிறேன். முதல்ல லோக்கஸ் ஸ்டாண்டின்னு ஒன்று இருக்குங்க, அடிப்படை முகாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருன்னா தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியுமாங்க. உங்களுடைய வயிற்று வலியை என்னால் உணர முடியாது, உங்கள் தலைவலிக்கு நான் மாத்திரை சாப்பிட முடியாது. இப்போ நீங்கள் சர்ச்சை பொருளாக ஆக்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தொழிலதிபர் சீனிவாசன் அவர்கள் தன்னை வற்புறுத்தி அழைத்ததாகவோ மிரட்டியதாகவோ மன்னிப்பு கேட்க வைத்ததாகவோ ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் ஏன் சார் இப்படி ஓவர் ஆக்ஷன் கொடுக்குறீங்க? இதுல அமெரிக்கால இருந்து ஆக்ஷன் எதுக்கு ராகுல் கொடுக்கிறாரு? ஒரு கேள்வி கேட்டதுக்கே அவரை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டீங்க, அங்க நின்னுட்டு இல்ல மன்னிப்பு கேக்குற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவர் திரும்ப என்ன மிரட்டினாங்க, மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு எப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, 1000 பேருக்கு கலந்திருக்கிற ஒரு தொழில் அதிபர்களுடைய கூட்டத்தில் அவங்களுடைய ஜிஎஸ்டி கோரிக்கைகளை, அவங்களுடைய குறைகளை தீர்க்கும் முகமாக மரியாதைக்குரிய கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல முன்முனைப்போடு ஒரு அதாவது அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது மத்திய அமைச்சர் அழைச்சிட்டு வர்றதுனா, ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டின் மீது அக்கறையும் பற்றும் அதிகம் உள்ளவர், ஆகையினால அழைச்சிட்டு வந்துட்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போங்கிற முயற்சியில் தான் எடுக்கிறாங்க. உங்கள் கோரிக்கைகளை தட்டி கழிப்பதற்காக அல்ல, உங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுப்பதற்காக, முடிந்த அளவு உங்களுக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் நல்ல நோக்கத்தோடு அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க சீனிவாசன் அவர்கள் கம்பீரமாக நின்று பேசினான்னு. எனக்கு என்ன அது புரியல. ஏன்னா போர்க்களத்திலேயே போய் நிற்கிறோம் கம்பீரமாக நின்று பேசுறதுக்கு? சாதாரணமாக 1000 பேருக்கு மத்தியில் ஒரு இன்ட்ராக்ஷன் அவர் வருது அப்படின்னா மைக்கை பிடிச்சி யார் எப்படி கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி ஒரு மத்திய அமைச்சருக்கு முன்னாடி அவங்கள பத்தியே ஒரு குறைய சொல்றோம் அப்படின்னா ஒரு சின்ன தயக்கம் பயம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாம இயல்பான வார்த்தைகள்ல அந்த மைக்கை பிடிச்சி நின்று பேசுற காட்சிகளை பல முறை பார்த்துட்டு நானும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லைங்க அது ரொம்ப சாதாரணமான ஒரு ரெப்ரஸன்டேஷனுங்க. அதை நீங்கள் அதுக்கு போய் பெரிய பில்டப் எல்லாம் போட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது அவர் பேசின அவர் பண்ணை பற்றி பேசினார், ஆனால் நீங்கள் இந்திய அளவில் அகில உலக அளவில் அதை ஃபன்னாக்கிட்டீங்க. அதுதான் விஷயம். சாதாரண ஏங்க நான் கேட்குறேன், வெறும் பாயாசத்துக்கும் முந்திரி பருப்பு போட்ட பாயாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வெறும் பண்ணுக்கும் சிக்கன் வச்சு பண்ண பண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ வெறும் எம்டி பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சார் நான் அது உள்ளுக்குள்ளே போகவே இல்லை சார். கேள்வி கேட்டாரு, ஓகே ரைட்னு அத பெருந்தன்மையோட அதோட முடிச்சிட்டு நீங்க போயிருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், யாரும் இன்னைக்கு நாம ஒரு விவாதமா வச்சு பேசிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு பிறகு ஒரு வீடியோ வருது இல்ல, அதுதான் இவ்வளவு கேள்விகளை எழுப்புது. இல்ல சார், அதை முடிச்சிட்டு அவங்க பெருந்தன்மையோடு மேடையில் சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சு கேளுங்க. நீங்க ஜனரஞ்சமா பேசுவதா நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணாலும் நான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவள், அதனால எனக்கு எந்த ரியாக்ஷனும் வராது, நான் கோபப்பட மாட்டேன், வெளிப்படையாகவே தன்னுடைய பெருந்தன்மையை பதிவு செய்கிறார். அதனால இப்ப கூட நம்ம இப்ப ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி நம்ம ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரி நான் வந்துறேன், இருங்க. கோவையில இருந்து முருகவேல் எடுத்திருக்காரு, அவர்கிட்ட முருகவேல் சார், நீங்களும் அந்த 2 வீடியோவும் பாத்தீங்க. இவர் சொல்றாரு, இவர் புரட்சி கவிதாசன் சொல்றாரு எதுவும் மிரட்டவலாம் இல்ல, அவரா தானா முன் வந்து தான் மன்னிப்பை கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி சார் இதை நீங்க பாக்குறீங்க? மன்னிப்பு இல்லைங்க சார், மன்னிப்பனே சொல்லல சார், தயவு செய்து நான் மன்னிப்பனே சொல்லல. என்ன நடந்தது வந்து பாத்துட்டு போறாங்க, எந்திரச்சு நின்னு அந்த 2 சகோதரர்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே, அது அப்படியே அது என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே, சீனிவாசன் சொல்லணும் அல்லது அமைச்சர் சொல்லணும். ரைட், ஓகே ஓகே ஓகே. முருகவேல்
இல்லை உண்மையில் வந்து அது 2 வீடியோ இல்லைங்க, 3 வீடியோ. முதல்ல ஒரு வீடியோவில் அன்னபூர்ணா அதிபர் வந்து தன்னுடைய கேள்விகளை எழுப்புறாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதற்கு அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் வந்து சூலூரில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி கேள்வி எழுப்புறாங்க நிருபர்கள். கேள்வி எழுப்பினப்போ ஒரு இறுக்கமான முகத்தோட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அவர் பெரியவர் வந்து அவருடைய வழக்கப்படி சரியாக தான் பேசினார், ஆனால் இது வந்து ஜிஎஸ்டி எதிர்ப்பாளர்கள் கையில் வந்து ஒரு ஆயுதமாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு அதன் மேலான தன்னுடைய அதிருப்தியை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதற்கப்புறம் நிதியமைச்சர் வந்து ஒரு ஃபவுல் மூடில் இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான நிகழ்வு அங்கே இன்னொன்று நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பின்னாடி அவங்க வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அருண்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கருமத்தம்பட்டியை சேர்ந்தவர், அவர் வந்து செல்ஃபோனில் எதற்காக செமிகண்டக்டரை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து நீங்கள் வந்து அரசு கொள்கையை நல்லா படிச்சுட்டு வாங்க, டெல்லிக்கு வாங்க, இதை விவாதிக்கலாம், வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னெல்லாம் கோபமாக சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன உடனே போலீஸ் வந்து அந்த அருண்சந்திரனை பிடிச்சிட்டு போகுது. இதற்கு பின்னாடி தான் அன்னபூர்ணா அதிபர் வந்து அவங்கள சந்தித்து நான் தப்பு பண்ணிட்டேங்க, நைட்டெல்லாம் எனக்கு வந்து தூக்கம் இல்லை அப்படின்னெல்லாம் வந்து அவர் சொல்லி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் எந்த கட்சிக்கும் சாதகமாக எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து 3ஐயும் வந்து நம்ம முழுசாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. நேரடியாக மிரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பேச்சால், அன்னபூர்ணா ஓனருடைய பேச்சால் நாங்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நிதியமைச்சர் நேரடியாகவே வந்து வெளியே காட்டிக்கிறார். அவருடைய அதிருப்தி அப்படிங்கிறது வந்து நேரடியாகவே வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு போதும் இல்லை, அன்னபூர்ணா அதிபர் மாதிரியான ஒரு உயர் மட்டங்களில் புழங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த சிக்னல் வந்து போதும் இல்லையா? இதில் இருந்து தான் அவர் வந்து பேசுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அன்னபூர்ணா சீனிவாசனுக்காக மட்டும் நம்ம பார்க்க முடியாது, அந்த கருமத்தம்பட்டியை சேர்ந்த அருண்சந்திரனுக்காகவும் சேர்ந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இணக்கமாக, அன்பாக, பண்பாக, நயமாக வந்து பேசாமல் ஒரு விதமான அதிகார துணியில் நடந்துக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. செமிகண்டக்டரை ஏன் இறக்குமதி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளூர்காரர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அரசு கொள்கையை அவர்கிட்ட விளக்க வேண்டிய ஒரு கடமை வந்து நிதியமைச்சருக்கு இருக்கு இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா, தம்பி எனக்கு வந்து நேரம் இல்லை, வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் இதை வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா? உங்களுக்கு வந்து அரசு கொள்கை தெரியுமா அப்படின்னு சொன்னால் 140 கோடி பேருக்கும் அரசு கொள்கை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இதே தான் அன்னபூர்ணா அதிபருக்கும். அன்னபூர்ணா அதிபர் அப்படிங்கிறவர் தனி ஆள் கிடையாது. அவர் ஓட்டல் அதிபர்கள் சங்கத்தில் தலைவர், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். அவர் கேட்காம வேற யார் கேட்பாங்க? நிதியமைச்சர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? அப்படியே அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மன்னிப்பு கேட்டால் என்ன சொல்லணும்? இதுக்கு மன்னிப்பெல்லாம் அவசியமே இல்லைங்க, இது நியாயமான கேள்வி தான், விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அப்படி தானே நிதியமைச்சர் வந்து சொல்லணும். அதை எதற்கு வீடியோவில் எடுத்து இதில் போடுறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் அப்படின்னு காட்டுறது தானே. இது மிரட்டலா இல்லையா அப்படிங்கிறது இல்லை, அதற்கு பின்னாடி நடந்த இந்த நிகழ்வு தான் அதை வந்து ஒரு மோசமான ஒளியில் நம்ம எல்லாத்துக்கும் வந்து காட்டுது. அதை வந்து சிரிச்சுட்டு போயிருக்கணும், உங்களுடைய நியாயத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதை வந்து பரிசீலிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியானதாக இருந்திருக்கும், நமக்கும் வந்து திருப்தியானதாக இருந்திருக்கும். அதை அப்படி அணுகலை. இது வந்து வருத்தத்திற்குரிய ஒன்றா இருக்குது. துரதிருஷ்டவசமாக இது ஒரு நிகழ்ச்சி கிடையாது, 2 நிகழ்ச்சி. சூலூரில் நடந்ததையும் சேர்த்து தான் இதை வந்து பார்க்கணும். ரைட் கான்ஸ்டன்டைன் சார், ஜோதிமணி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இது வந்து சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கான ஒரு விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. யாரையாவது கேள்வி கேட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரட்டல் எச்சரிக்கையாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நீங்கள்? அதில் கூட நான் மாறுபடுறேன். நிதியமைச்சரை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கணும், ரைட்? சவுத் இந்தியாவில் பிறந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது. ஒருத்தர் குஜராத்தை சார்ந்தவர், மும்பையில் நடக்குது, அங்கே ஒரு தொழிலதிபர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் SGST IGST வரிசையாக எல்லாம் வாங்குறீங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நீங்கள் நிற்கிறத பார்த்தா புரோக்கரை விட கேவலமாக இருக்கீங்க. நீங்கள் யாரா? நிதியமைச்சரை பார்த்து உங்கள் அரசாங்கம் புரோக்கரை விட கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. எல்லாரும் அசிங்கமாக அருவருப்பாக சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து.
அதுக்கு அடுத்தால அவர் அதோட விடலை. அது கூட பரவாயில்லைங்க, புரோக்கரோட நின்னா பரவாயில்லைங்க, ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் எங்ககிட்ட இருந்து இந்த துணிமணிகளை எல்லாம் பிடுங்கிட்டு நிர்வாணமாக விட்டுட்டு போகிற சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேவலமாக வந்து, அதாவது உண்மையிலே அந்த நேரத்தில் ஒரு நிதியமைச்சரை, ஒரு இந்திய நிதியமைச்சரை இப்படி கேள்வி கேட்க முடியுமா, இவ்வளோ அவமானப்படுத்த முடியுமா? அதுபோக நாம் அப்போ என்ன நினைச்சோம், ஒருவேளை தென்னிந்திய நிதியமைச்சருங்கிறதுனால அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இந்த அம்மா எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் அதுக்கும் இவருக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஸ்லீப்பிங் பார்ட்னர், இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று சிரித்து விட்டு வந்தார். அப்போ உங்களை புரோக்கர்னு கேவலப்படுத்துறாங்க, நீங்க புரோக்கரை விட கேவலமானவங்கன்னு சொல்றாங்க, எங்களை நீங்க நிர்வாணமாக்கி விட்டு ஓடி போயிடுறீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரின்னு அவ்வளவு தூரம் செருப்ப கலத்தி அடிக்கும் போது சிரிச்சிட்டு வந்த நிர்மலா சீதாராமன், எங்க தமிழன் அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசன் கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துருமா? அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? அப்பவும் கூட அவர் கேள்வி கேட்கல. உங்களை எங்க பண்ணு இதுக்கு டாக்ஸ் இல்லைங்க, இந்த ஜாமு இதுக்கு 5%, 18%, இது ரெண்டையும் உள்ள வச்சுட்டா இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு சொல்ல, ஒரே இதா வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி அவர் சொன்னார். சீனிவாசன் அவர்களிடம் நான் பாராட்டுவது, நம்ம அது அங்க இருந்தாங்களே கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி, அவங்க சொன்னாங்களாம் என்னென்ன, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12%, ஸ்வீட்டு வட இந்தியர்கள் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு 5%, தென்னிந்தியர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள் காரம் என்கிற காரணத்தால் 12% என்று கேள்வி கேட்டார்கள் என்று மிக தெளிவாக சொன்னார். அப்ப இவங்க ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்லயே வட இந்தியன் எதை பயன்படுத்துறானோ அதுக்கு குறைஞ்ச ஜிஎஸ்டி, தென்னிந்தியன் பயன்படுத்துவதற்கு அதிகமான ஜிஎஸ்டி. இல்ல வானதி பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இல்லையா, ஒரு பெண் எம்எல்ஏ வந்து ஒரு ஹோட்டல்ல என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கறத வந்து பொது வெளியில பகிர்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல நாகரிகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அதுல சாப்பிட்டாங்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அவங்க சாப்பிட்ற அதிகமானதுன்னு அவங்கள வந்து ஏதோ அதுல கேள்வி பேசியிருந்தாலோ அது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய அந்த ஒரு இதோட தான் அவர் பேசுறாரு. அதாவது அம்மா வருவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் வானதி போனாருங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம். அந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற கருத்துக்கு உங்க பக்கத்தில் இருக்கிற அம்மாவே எங்களுக்கு வாடிக்கையாளர் தான் என்பதை அவர் மிக, அதாவது அந்த நகைச்சுவை உணர்வோட தான் அதை சொல்றாரு. அதை போய் நம்ம வந்து நமக்குலாம் உடனே ஆகா வானதி டெய்லி போய் சீனி சுகர் அப்படின்னு நம்ம நினைக்க போறது. நம்மளுடைய கருத்து எது, அதிலே சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் இப்படி நீங்க பண்ணிருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டின்னு போட்டு எங்களை குளறுபடி பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா சுப்பிரமணிய சாமி சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, இட் இஸ் த பூவர் அண்ட் ஃபூலிஷ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. இதுவரை இந்த ஜிஎஸ்டியை இதை விட முட்டாள்தனமா ஒருத்தன் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கேள்வி பேசினார் சுப்பிரமணிய சாமி. ஏறத்தாழ அதுக்கு சான்று பகரக்கூடிய வகையில் சீனிவாசன் சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னார். அவ்வளவுதான். இதுக்கு அவரை கூப்பிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கல, அல்ல மன்னிப்பு கேட்க வைக்கல, அப்ப அவர் எதுக்கு போனார்? ஏதோ பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்க போனாரா? சரி இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவரை பார்க்க போறதா இருந்தா ஒன்றில் மரியாதை நிமித்தம் போனோம், மரியாதை நிமித்தம்னா வந்தவொன்ன போய் பார்த்துருக்கணும், ரைட்? அதுக்கு போகல. அப்போ அவர் மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் நின்ன தொனி பாத்தீங்களா? நீங்க பார்த்தேன். அதாவது எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஜெயலலிதா முன்னாடி அதிமுக அமைச்சர்கள் நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். அந்த உட்கார்ந்தும் உட்காராம அப்படி குனிஞ்சும் குனியாம, உண்மையிலே சொல்றேன், வெட்கப்படுகிறேன். கொங்கு மண்டலத்திற்கென்று சுயமரியாதைக்கென்று நாம் எத்தனையோ முறை பேசி இருக்கிறோம். ஆனால் ஒரு தமிழனை கேவலப்படுத்தியது, அது மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டிற்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் பெயர் போன கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை இப்படி அவமானப்படுத்தி இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழர்கள் மீது வைத்திருக்கிற கொடூரத்தினுடைய உச்சம் என்று நான் குற்றம். சரி, ராம்கியோட பார்வையை கேட்டுருவோம். உங்களோட பார்வை இதுல என்ன? அன்னபூர்ணா சீனிவாசன் நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் யாரிடம் கேட்டிருக்குன்னா அவர் வானதி சீனிவாசன் தான் கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஜனரஞ்சமாக பேசுறதா நினைச்சு அவங்க பல முறை இங்க என்ன தப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவர் பேசுறதுல அதை சொல்லுங்களேன். மன்னிப்பு கேட்டிருக்கணும். முதல்ல அதான் முதல் தவறே வானதி சீனிவாசன் பத்தி ரொம்ப கலோக்கியலா பேசினது. அதை வந்து நாம பார்க்கல, அதை வானதி சீனிவாசன் மறுத்திருக்கார்கள்.
ஜிலேபி நாங்கள் பல முறை என் கடைக்கு வந்தா நான் அவர் கடைக்கு போனதே இல்லை மறுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை மாதிரி தெரியல. அவங்க மறுக்கிறாங்க. அவங்க மறுக்க வச்சு தான் பேசணும். ரெண்டு தரப்பு வந்து பேசுறது போது நீங்க பார்த்தது நாம பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன நம்ம பார்த்தது விட்டுருங்க. இல்ல நம்ம பார்த்தது ஒரு சின்ன வீடியோ. அதுல சொல்ற விஷயம் அப்படிங்கிறது அவர் பேசுற காட்சிகளை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த பிரஸ் மீட்ல வானதி தான் சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை பத்தி பேசும்போது அன்னபூர்ணா ஹோட்டலுடைய சாம்பார்ல சின்ன வெங்காயங்கிறது, அந்த சின்ன வெங்காய சாம்பார் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இப்போ அதில் வந்து அந்த சின்ன வெங்காயத்தையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வானதி பேசுறாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா தான் இவர் எந்திரிச்சு இதை சொல்றாரு. ஒரு விஷயம் நம்ம அவங்க அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போயிருக்காங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும் இல்லையா? ஆனா அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப கலவைக்கல. அவங்க கூட அந்த ரெஃபரன்ஸ் தேவையே இல்லை. எம்எல்ஏ பத்தி குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவருக்கு வந்து வானதி அம்மாவை குற்றம் சாட்டணும்ங்கிறது இல்லை. அதனால அவரு மன்னிப்பு கேட்கணும் நான் மறுக்கிறேன், முற்றிலும் மறுக்கிறேன். அதாவது வானதி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஓட்டலை ஏன் அவங்க இழுக்கணும்? சரி, நான் இப்ப என்ன கேட்கிறேன், அன்னபூர்ணா ஓட்டலை வானதி சீனிவாசன் பர்பஸா இழுத்தாரு நான் சொல்றேன். அப்ப வானதி ஷூட் அப்பாலஜைஸ்ல. சரி சொல்லட்டும், ராம்கி சொல்லட்டும். ரெண்டாவது, அன்னபூர்ணா சீனிவாசன் போன்ற ஒரு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குவாருங்க. கார்கே வந்து சொல்றாரு, ராகுல் காந்தி அறிக்கை விடுறார், பாஜகவில் இருக்கிற ஒரு கோஷ்டி படிக்க போன யூஎஸ்ல படிக்க போன அண்ணாமலையே வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு. அப்படின்னா இந்த பெருமுதலாளிகளுடைய வீச்சு எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க. கொடிசியா ஹாலில் உட்காந்து பேசுறவங்க எல்லாருமே வந்து பெருமுதலாளிகள் தான். அவங்க நம்ம சொல்ற மாதிரி இங்க நம்ம அந்த தெருமுல்ல நம்ம பேக்கரில முட்டை பப்ஸ் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அவங்க கிடையாது. அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ற நடந்த அங்க நடந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து கோவையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து நீங்க சொல்ற யாரு அங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்டவர் தான், கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்றவங்க தான். அவங்க வந்து சாமானியருக்கு பேசுற மாதிரி பிரெட் அதுவே தவறு. பிரெட் 5%, கிரீம் வந்து 12%. ஏன் அது வேறுன்னு சொன்னா அது சமத்துவம் என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க வந்து சங்கரலிங்கனா காலத்திலேயே வந்து இதுக்கு சாத்தியம் இல்லை. அவர் வந்து தமிழ்நாடுங்க பேர் சொல்றாரு. அன்னபூர்ணா சீனிவாசன் பேசுனது தப்பு, அவர் மன்னிப்பு கேட்டது சரி அப்படிங்கறத உறுதியா நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான சங்கரலிங்கனா நமக்கு தெரியும், சங்கரலிங்கனா பத்தி அவர் அந்த காலத்துல ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ட்ரெயின்ல இந்தியாவில் ரயில்வேல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே விதமான கிளாஸாக இருக்கா. இன்றைய வரைக்கும் சாத்தியம் இல்லை, என்றைக்கு சாத்தியம் இல்லை. அதுபோல உணவுப் பொருட்களில் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும், ஏற்றதாக இருக்க தான் செய்யும். நீங்கள் இந்த இதிலே பார்த்தீங்கன்னா 12%, 18% ஏன் போட்டிருக்காங்கன்னா அதில் கிளியராக கொடுத்த HN1905 அதான் வந்து ஜிஎஸ்டியோட கேட்டகரி போடுறாங்க. அதில் என்னன்னா உங்கள் பிரெட்டில் வந்து சாக்லேட் டாப்பிங் இருக்குன்னா அதுக்கு 18%. ஸோ இதில் நீங்கள் மில்க் ப்ராடக்ட்டுக்கு 12%. இது மில்கில் அத்தியாவசியமாக நம்ம பயன்படுத்திக்கிற மில்க்குன்னா 5%. இவ்வளோ இருக்குது. இதை வந்து தயவு செய்து யாரும் ஜெனரலைஸ் பண்ண வேணாம். அது ரொம்ப 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 ஜனரஞ்சகமாக பேசுறதா நினைச்சு அவர் தவறாக பேசியிருக்காரு. ஆனால் அதற்காக உண்மையை தான் பேசியிருக்கா. அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுக்காக அவர் ஃபோர்ஸ் பண்ணி வானதிட்ட கேட்டுக்கணும்ன்றீங்களா? வானதிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் அந்த இடத்துல வந்து வானதி தான் வந்து அடிக்கடி கடைக்கு போய் வந்ததாக சொன்னது. அது அந்த வே அங்க அந்த இடத்துல அன்னபூர்ணா கடைக்கு போயிட்டு தான் என்னங்க சொன்னா என்னங்க தப்பு இல்லைங்க. நான் உங்க எம்எல்ஏ வந்து அவரே மறுக்கிறாரு, நான் அந்த கடைக்கு அதிகம் போனதில்லை. இது அவர்தானே சொன்னாரு. இது ஒரு விஷயமே நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அன்னபூர்ணா சாம்பாரை பத்தி பேசுறது வானதி தான் பேசிருக்காங்க அதே கூட்டத்துல. கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவே டைலூட் ஆகுது. அது என்ன, ஜிஎஸ்டில நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன வந்த விஷயம் கரெக்ட் தான். அவர் வந்து மற்றவர்களுக்காக பேச, அவர் ஒரு சங்க தலைவர். அதற்காக அவருக்கான பிசினஸ்க்கான கூட பார்க்கல. ஒரு பொதுவான ஒரு ஹோட்டல் பிசினஸ் நடத்துறவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குங்கிறார். அவர் சொன்ன கருத்து கரெக்ட் தான். அதை ஒரு ஜனரஞ்சகமாக பேசுனது மூலமாக ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அவர் ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வைத்தாருங்கிறத என்னால் நம்ப முடியல. ஏன்னா அதை திரும்ப வானதி அவர்கள் திரும்ப பிரஸ் மீட்ல தான் சொல்றாங்க, அவர் பலமுறை என்னை தொடர்பு கொண்டார், பேசினாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் இது ஃபர்ஸ்ட் இல்லை. நீங்களே சொன்ன மாதிரி பிரஸ் மீட் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை வந்து இந்தியா முழுக்க நடத்துறாங்க. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் முன்னாடி நடத்துறாங்க, எல்லா இடத்துலையும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபாரம் இஸ் அவைலபிள், யார் வேணாலும் வந்து கேட்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபாரமில் வந்து பங்கேற்பவர்கள் பெருமுதலாளிகளாக இருக்கிறார்கள். அங்கே ஏற்படுற சர்ச்சையை வந்து எல்லா கட்சிகளுமே இல்லை. இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இதில் வந்து நான் ஜோதிமணிகிட்ட கேட்கணும். ஜோதிமணி, இப்போ நீங்கள் வந்து கரூரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறீங்க, ரெகுலராக போகிறீங்க, அல்லது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறீங்க. அங்கே அந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஹோட்டல் ஓனர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஜோதிமணி என் கடைக்கு வருவாங்க, அது ஒரு 2 இட்லி வந்து சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்து சாம்பார் மட்டும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
எனக்கு அப்படி தோணல. ஏன்னா வானதி அவர்களே சொல்றாங்க, அவர் வந்து எங்க பக்கத்து ஊருக்காரரு, எனக்கு அவர் ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எங்க ஊர்ல பக்கத்து ஊருக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜோதி வந்துச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சாதாரணம் தான். அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கல. ஏன்னா அவங்களே அதை சொல்றாங்க, அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அண்ணன் மாதிரின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படி கிடையாது. இப்போ எங்க ஊர்ல கரூர்ல ஒரு கம்பெனி ரங்கா பாலிமர்ஸ்னு அவங்க வந்து பெட் பாட்டில் வேஸ்ட் பெட் பாட்டில்ஸ்ல ஒரு கோட் செய்கிறாங்க. அந்த கோட்டை வந்து நான் பார்லிமெண்ட்ல வந்து போட்டிருந்தேன். இப்போ நாளைக்கு வந்து ரங்கா பாலிமர்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து அவங்க தான் வந்து இந்த பெட் பாட்டில் வேஸ்ட் பெட் பாட்டில்ஸில் ட்ரெஸ் தயாரிக்க ஒரு நிறுவனம். இன்னைக்கு பூட்டான் கவர்மெண்ட் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அப்போ எங்கள் எம்பி நாங்கள் தயாரித்த கோட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் என்ன தப்பு? அது ஒன்றும் ஒரு என்ன இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி கிடையாதுல்ல, ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி கிடையாதுல்ல, அதில் ஒன்றும் தப்பு இருக்குன்னு நினைக்கல. நான் வந்து இது என்டையர் இஷ்யூ வந்து இது வேற பக்கம் டைவர்ட் பண்ணதுன்னா அவங்களே தான் கேட்குறாங்க. ஒரு பெண் எம்எல்ஏ என் ஹோட்டல்ல வந்து இதை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில பகிர்வது நாகரிகமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே கேள்விதான் ராம்கி திருப்பி கேட்கிறாரு. இல்ல இது வந்து இஷ்யூ வந்து வேற. இது வந்து நம்ம இதை டைவர்ட் பண்ணக்கூடாது. இஷ்யூங்கிறது என்னன்னா சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துபவர்கள், விவசாயிகள், பெண்கள், இவங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், மாணவர்கள், இளைஞர், வேலை இல்லைன்னு இருக்கிற அந்த 45 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியில் வர வேலையின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊடகவியலாளர்கள், எதிர்க்கட்சிகள். இதில் எதிர்க்கட்சியின் முதலமைச்சராக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமைச்சர்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து வாயை திறந்து எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம், ஃபியர் சைக்காசிஸ் வந்து இந்த 10 ஆண்டுகளில் பாஜகவால் இந்தியா முழுவதும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி இங்கே நான் எழுப்ப விரும்புகிறேன். இப்போ ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துபவர், ஒரு ஹோட்டல் தொழில்களுடைய கௌரவ தலைவராக இருக்கிற ஒரு முக்கியமான நபருக்கு இப்படி பொதுவெளியில் ஒரு அவமதிப்பு நடந்திருக்கு. இந்நேரம் வந்து இதுவே ஒரு காங்கிரஸ் ஆட்சியோ இல்லை வேற ஒரு கூட்டணி ஆட்சியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்நேரம் வந்து அந்த தொழில் நிறுவனங்களை நடத்துவர்களுடைய அசோசியேஷன் இந்நேரம் பொங்கி எழுந்திருப்பாங்க. தமிழ்நாடு அளவில், கோவை அளவில், இந்திய அளவில் அதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த, அதாவது தொழிலதிபர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை, ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துவரை இப்படி ஒரு பகிரங்கமாக மிரட்டி அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் போராடுவாங்க. அதுதான் ஜனநாயகம். அதை வந்து அவங்க ஏன் போராடுறாங்க எங்க ஆட்சியிலையும் நான் கேட்கல. அவர்கள் போராடுகிற அளவுக்கு அவர்கள் மன்மோகன் சிங் உட்பட, நிதியமைச்சர் உட்பட எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகமான ஒரு சூழலை ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்குது. இவ்வளவு பெரிய, எனக்கு அப்படி நீங்க சொன்னீங்க அவர் அப்படியே கூனி குறுகி எந்திரிச்சிருக்கிறார். நான் வந்து ஒரு கொங்கு மண்டலத்திலிருந்து வர ஒரு எம்பி, எனக்கு வந்து அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஏன்னா அப்படி ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேர் போன ஒரு மண். சாப்பிட்றதுக்கு நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட, சின்ன வயசுல எங்களுக்கு குழந்தைங்களா இருந்தா கூட வீட்டில் சாப்பாடு இருந்தால் விருந்தினர் வந்த அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க பசிக்குது, சாப்பாடு ஆக்கியாச்சும் ஒரு வடையை தான் எடுத்துட்டு சாப்பிட்டு போதுன்னு விட மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மற்றவர்களை மதிக்கக்கூடிய, சின்ன குழந்தையா இருந்தால் நீங்க வாங்கன்னு தான் நீங்க பேசணும். யாரையாவது அத்தை, மாமா, சித்தப்பான்னு நீங்க நீன்னு சொல்லிட்டாலே வீட்டில் திட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதையான ஒரு இடம், ஒரு சுயமரியாதை மிகுந்த இடம். கொங்கு மண்டலம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு அந்நிய செலாவணிகளை ஈட்டி தர்றது. நாங்க ஈட்டி தருகிற அந்நிய செலாவணி உங்களுக்கு இனிக்குது, ஆனா நாங்கள் கேட்கிற கேள்வி உங்களுக்கு கசக்குது அப்படின்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நீங்க வந்து பாருங்க, கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தொழில் நடத்துறவர்கள். நான் கரூர்ல இருக்கேன். நீங்க வந்து கரூர்ல இருக்கிற முதலாளி, நீங்க வந்து அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஹோம் டெக்ஸ்டைல் நாங்க நடத்துறோம். பெட்ஷீட்டா ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு அங்க படுத்து கிடப்பாங்க பெட்ஷீட் குவியல் மேல. அந்த மாதிரி தான் திருப்பூர்ல நடக்குது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடக்குது. ஒண்ணு வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொழில்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்களோ ஒண்ணு பாஜக வந்து 50 ஆண்டு காலமாக அவங்களை சப்போர்ட் பண்ணி உருவான தொழில்கள் இல்லை. இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக, காலங்காலமாக மக்களுடைய கடும் உழைப்பில் மாநில மத்திய அரசாங்கங்களின் சப்போர்ட்ல இருக்குது. இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியில பாஜகவின் பங்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. ஆனால் கொங்கு மண்டலத்தின் அழிவில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கொங்கு மண்டல தொழிலதிபர்களை 2 விதமா அவங்க கையாளுறாங்க. ஒண்ணு, அவங்களை தொடர்ந்து மிரட்டி பயத்திற்கு உள்ளாக்கி, நாங்க இடி அனுப்புவோம், இன்கம் டாக்ஸ் அனுப்புவோம், சிபிஐ அனுப்புவோம், மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு போக்கும் பாஜகவில் இருக்கு. அதே போல நான் வந்து 2வது வந்து அப்படி வந்து நீங்க இருக்கிற இந்து கோவில் அப்படின்னு சொல்றது, இது எவ்வளவு பெரிய பொய்ன்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்ற இந்துங்கிற வார்த்தையோ இல்லை வந்து கடவுள் நம்பிக்கைங்கிற வார்த்தையோ சாமிங்கிற வார்த்தையோ எல்லாமே வந்து பாஜகவின் அரசியலுக்காக
பலியிடப்படுகிற மக்களின் நம்பிக்கைகள். அந்த மாதிரி லார்ஜர் கொஸ்டினை தான் நான் இங்கே எழுப்ப விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து இந்தியாவில் இருக்கிற தொழில் கூட்டமைப்புகள் வாயை திறந்து வெளியில பேசல அப்படின்னா என்ன இருக்கு? ஒரு பயம் இருக்குதா இல்லையா? அந்த பயத்தை தான் நாம கேள்வி கேட்க வேணும்னு சொல்றோம். தமிழ்நாடு ஒரு சுயமரியாதையுடைய மண். இங்க வந்து நீங்க சீனிவாசன் அவர்களை வந்து ஒரு தனிநபராக நம்ம பார்க்கல, அவர் ஒரு தமிழரா பார்க்கிற, நம்ம தமிழர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இதை பார்க்கிறோம், தமிழரின் சுயமரியாதை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிக்குது. தமிழ்நாட்டின் கொந்தளிப்பு தான் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணுமா? கொங்கு மண்டல இந்த பெருமிதம்லாம் ஏன் வந்து ஒரு தேசிய கட்சி பேசணும்னு நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் அந்த கொங்கு மண்டலத்து பிரதிநிதியாக இருக்குன்னா அவங்க மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் ஏன் அந்த கொங்கு மண்டலத்தில் தொழிலதிபரை மிரட்டினாங்க அப்படின்னு அவர் தமிழர் அப்படிலாம் கிடையாது. இந்த இஷ்யூ அவர் பேச வந்த இஷ்யூ அவருக்கு ஒரு இதுன்னா ஏன் வந்து பதறி போய் தேசிய அளவில் பிரச்சனை ஆகுது, தேசிய அளவில் விவாதிக்கப்படுகிறது. இது நம்ம ஏற்கனவே தெரியும். நிர்மலா சீதாராமன் ஏராளமான இது மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வைரலா இது? இல்ல அவர் வந்து தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சியோ இது எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அவர் ஒரு சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்துபவர். அவர் ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்தி பாஜகவால் 10 ஆண்டுகளாக கொடுக்க முடியாத வேலையை பல பேருக்கு அவர் கொடுக்கிறாரு. அப்ப ஜிஎஸ்டிங்கிறது இந்தியாவில் சிறு குறு நடத்துபவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் நடத்துபவர்களின் முதுகெலும்பை முறித்து கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் இட்லி சாப்பிட்டா வரி, நீங்க கடலை முட்டை வாங்கினா வரி, சானிட்டரி நாப்கின்க்கு இதே அரசாங்கம் 12% வரி போட்டது. நாங்க போராடி அந்த 12% வரியை எடுக்க வச்சோம். அப்ப இந்த அரசாங்கம் என்பது ஜிஎஸ்டிங்கிற ஒரு கொடூரமான ஒரு ஆயுதத்தின் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில்களை ஒடுக்குகிறது தான் நம்ம சொல்றோம். சகோதரர் சொன்னாரு பெருமுதலாளிகள். அவர் ஒன்றும் பெருமுதலாளி கிடையாது. அவர் வந்து அம்பானியோ அதானியோ கிடையாது. அம்பானி அதானியை கண்டா நீங்க போய் கைகட்டி நிக்கிறீங்க. நீங்க போய் வந்து அவருடைய தவறான போக்குக்கு நீங்க இந்தியாவை அவர் விற்கணும்னு எழுதி கொடுத்தா ஏர்போர்ட்டுகளை ஏலமே விடாம நீங்க ஏர்போர்ட்டுகளை அவருக்கு எழுதி கொடுக்குறீங்க, போர்ட்டுகளை அவருக்கு எழுதி கொடுக்குறீங்க. இன்னைக்கு கென்யால போய் அவருக்கு பிசினஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க, இலங்கையில போய் பிசினஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க பெருமுதலாளிகளிடம் பாஜகவும் இதே நிதியமைச்சரும் பிரதமரும் கைகட்டி நிற்கிறார்கள். ஆனா சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்தி கோடிக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிறவர்கள் உங்கள் முன்னாடி வந்து கைகட்டி நிக்கணும், அடிமைகளாக இருக்கணும். அவர்கள் வாயை திறந்து உண்மையாக இருந்தாலும் பேசக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இருக்குதுல்ல, அந்த மனநிலை தான் பாசிச மனநிலை, அந்த மனநிலை தான் பாஜகவின் மனநிலை. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அவர்களை அவமதிப்பதற்காக அதிகாரத்தை மட்டுமல்ல மிக கீழ்த்தரமான வழிமுறைகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கறத அவங்க கடந்த காலத்துல பல முறை செஞ்சிருக்காங்க. பிரதமர் உட்பட பல பேரும் வந்து நாங்க எந்த நிலைக்கு வேணாலும் இறங்குவோம் அப்படின்னு வெளியில சொல்றதுக்கோ செயல்ல காட்டுறதுக்கோ வெட்கப்படவே கிடையாதுங்கிறது இந்த 10 ஆண்டுகள்ல எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அந்த உதாரணங்களின் தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இதே மாதிரி கான்ஸ்டாண்டைன் அண்ணன் சொன்னதோட நான் கொஞ்சம் மாறுபடுறேன். நீங்க வந்து வட மாநிலங்கள்ல இருக்கிற தொழிலதிபர்கள் மட்டும் பேசுறாங்க நீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கு ஒரு எக்ஸெப்ஷன், தேர்தல் நேரத்தில் அவர் பேசுறாரு. தேர்தல் நேரத்தில் அவர் பேசுனதுனால தேர்தலுக்காக பயந்து பணிந்து நிர்மலா சீதாராமனை சிரித்து சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுவே தேர்தல் இல்லாத நேரத்தில் பேசியிருந்தார் அப்படின்னா அங்கேயும் வந்து இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா நீங்க கடந்த 10 வருஷங்கள்ல பஜாஜ் கம்பெனியுடைய ராகுல் பஜாஜ், அதுக்கப்புறம் அவருடைய பையன் 2 பேரை தவிர இந்த அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகளை யாராவது ஒரு தொழிலதிபர், யாராவது ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்தவர்களுடைய அசோசியேஷன் இல்ல சிஐஐ மாதிரி அமைப்புகள் கேள்வி கேட்டிருக்குதான் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில் என்னுடைய அலுவல் நிமித்தமாக பல தொழிலதிபர்களை பல இண்டஸ்ட்ரி அமைப்புகளை நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில் சந்திக்கிறோம். அப்போ அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் சொல்கிற கருத்துக்களுக்கும் பொதுவெளியில் அவங்க சொல்கிற கருத்துக்கு ஏராளமான வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பயம், அந்த பயம்தான் இன்றைக்கு எல்லோராலும் ஏவப்படுகிறது. அந்த பயம், அந்த பயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஆணவத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு தெளிவாக விளக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்த ஒரு எதிர்வினை என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒருவருக்கு தமிழ்நாட்டின் சுயமரியாதை ஒருத்தர் வந்து அதை வந்து காலி பண்ண முயற்சி பண்றாங்க, அதன் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அதை பார்த்து கொண்டு இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழக மண் இன்னைக்கு வலிமையா அனுப்பி இருக்கு. இதே மாதிரி இனிமேல் அடுத்தடுத்த மாநிலங்களில் இந்த மாதிரி நடக்க வேண்டும் நான் நம்புறேன். அதுதான் நம்ம முக்கியம். இங்க என்ன மேட்டர்னா அந்த பயம், நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு அவங்க பயம் ஒருத்தர் தான் பிரச்சனை. ரைட். அவர் ஒரு இஸ்லாமியரா இல்ல அவர் ஒரு கிறிஸ்தவரா, அவர் ஒரு பார்சியா, யார் நீங்க அவரை அவமதிக்கிறீங்க? சரி கேப்போம், பதில கேப்போம். உங்களை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தை கேட்டது மாதிரி இருக்கு. நெறியாளர் வந்து இது ஒரு விவாத அரங்கம்
இல்ல அது நீங்க ஒண்ணு கேக்க உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க எதிர்த்து யாரையுமே பேசக்கூடாதுங்கல உங்களை கேட்கறது யாரும் கட்டாயப்படுத்தல உங்கள மாதிரி கீழ்த்தரமான ஒரு கட்சி நீங்க பொதுக்கூட்டம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பொதுக்கூட்டம் மாதிரி சீதாராமனோட கூட்டமும் இல்லையே இல்ல நீங்க ஒரு கீழ்த்தரமான செயல்பாட்டை செஞ்சிருக்கீங்க அந்த கீழ்த்தரமான செயல்பாட்டுக்கு முதல்ல வெட்கப்படுங்க நீங்க ஒரு கீழ்த்தரமான செயல்பாட்டை செஞ்சா இந்த மாதிரியான எதிர்வினைகளை எதிர்கொள்ள வேண்டியது கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா ஒரு நாகரிகமற்ற கண்ணியமற்ற ஒரு மிக மோசமான இழிவான செயலை செஞ்சிருக்கீங்க முதல்ல எதிர்த்தரப்பை பேச விடுங்க உங்க பேசிக் காமன் சென்ஸே இல்லையே நீங்க பேசுறப்ப நீங்க பேசுங்க நான் பேசுறப்ப நீங்க கருத்து சொல்றீங்க அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு அசிங்கமான செயலை செய்துட்டு வந்து நீங்க பேசாதீங்க கருத்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் பேசும்போது நீங்க ஏன் பேசுறீங்க இல்ல நீங்க பேசுறப்ப நான் பேசுறேன் எனக்கு குறுக்கிட்ட டைம்ல தான் நான் பேசிறேன் உங்கள மாதிரி இழிவான அசிங்கமான செயல்களை நாங்க எப்ப எனக்குள்ள நேரம் எனக்கான நேரத்துல தான் நீங்க நெறியாளர் இல்ல நெறியாளர் என்னை அழைத்த பிறகுதான் நான் பேசினேன் சரி வாங்க விஷயத்துக்கு வாங்க நீங்க இந்த மாதிரி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாதீங்க மிரட்டுறீங்க யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா மிரட்டுது பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க பகிரங்கமா முன்வைக்கிறாங்க ஜோதிமணி சார் ஐயோ இல்ல நான் கேட்கிறேங்க அதாவது நாகப்பட்டினத்துல நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஆய்வுக்காக போயிருக்காங்க வெளியில வரும்பொழுது அவங்க செப்பலை வந்துட்டு அதாவது அவருடைய உதவியாளர் அவர் அரசு அதிகாரி தான் எடுத்து கொண்டாந்து வைக்கிறாரு அதை மாட்டிக்கிட்டு அவங்க போறாங்க இது சுயமரியாதை பிரச்சனை இல்லையா கொங்கு மண்டலத்துக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குமா சோழ மண்டலத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கான பதில் எப்பயுமே நீங்க நேரடியா சொல்லவே மாட்டேங்கிறீங்க விதிகள்ல இருக்கா இல்ல நான் என்ன கேட்கிறேன் இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா ஒரு பெண் எம்எல்ஏ தன்னுடைய அரசு அதிகாரியான ஒரு அதிகாரிய உதவியாளர் செருப்பு தூக்கி கொண்டாந்து காலில் மாட்டி விடுறாரு அவர் என்ன ஐப்பெரிய ஒரு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி வயசான ஒரு சின்ன பையன் மாட்டி விட்டதுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை போட்டியல இது என்ன பிரச்சனை இல்லையா இன்னைக்கு நடந்திருக்குங்க அப்போ சுயமரியாதைங்கிற மறுக்கிறாரு நீங்க நினைக்கிற மாதிரி அத அக்கா செய்ய சொல்லி அவர் செய்யல நான் சொல்லி முடிச்சேன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு சினிமா கதை எழுதாதீங்க சொல்லாதீங்க நீங்க பேசுறது கொஞ்சமும் உடன்பாடு இல்லாத விஷயம் சீனிவாசன் நாங்க சொல்லி தான் அது நீங்க முதல்ல இந்த ஆணு பொண்ணுன்னு பாக்குறதே உங்களுடைய பாஜகவினுடைய அந்த பெண்ணடிமைத்தனம் புரியுதா உங்களுக்கு நீங்க என்ன அவரை அமைச்சரா பாருங்க முதல்ல நீங்க அது ஆண் பெண்ணுன்னு பாக்கணும் ஒண்ணு இன்னொன்னு எங்க அக்கா கேட்கல எனக்கு தெரியும் எங்க அக்கா அவங்கள ஏவல அப்படி வேலை செய்ய சொல்லி ஏவல நீங்க சொல்ற திண்டுக்கல் சீனிவாசனோ அல்லது உத்தரப்பிரதேசத்துல உள்ள அமைச்சருக்கு சூமாட்டி விட்ட ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி அவர் பண்ணல நீங்க சார் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை கட்டாதீங்க நரேந்திர மோடி கால்ல விழுந்தாங்கன்னா நரேந்திர மோடி அவங்க கால்ல விழுவாரு நான் நரேந்திர மோடி சொல்றேன் சாதாரண எம்எல்ஏ எம்பிக்கு ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டு சூவ மாட்டி விட சொல்றாங்க ஆனா எங்க அக்கா அப்படி சொல்லலன்னு சொல்றேன் நாங்க அப்படி யாரையும் மரியாதை குறைவா நடத்த மாட்டோம் சார் அக்கா எங்களுக்கு இருக்கிற சுயமரியாதை உங்களுக்கு உண்டு எனக்கு அக்கா தான் சார் உங்களுக்கு மட்டும் இல்ல அமைச்சர் எங்களுக்கு அமைச்சர் தான் அதனாலதான் சொல்றேன் எங்களுக்கு அமைச்சர் தான் எங்களுக்கு சரி அன்னபூர்ணா விவகாரத்துக்கு வாங்க அன்னபூர்ணா விவகாரத்துக்கு வாங்க சரி அன்னபூர்ணா விவகாரத்துக்கு வாங்க சார் நான் கேட்குறேங்க இல்லை அதான் இப்போ சற்று சில மணி துளிகளுக்கு முன்னாடி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வழிகாட்டு குழுவின் அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எச் ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க இதே பிரச்சனை எழுப்புனாங்க அப்போ அவர் சிம்பிளாக சொன்னார் ஜிஎஸ்டி என்பது இன்னைக்கு திடீர்னு வந்ததில்லை இந்த பன்னு பிரச்சனை இந்த ஜாம் பிரச்சனை இது இன்னைக்கு வந்ததில்லை ஜிஎஸ்டி என்னைக்கு வந்ததோ பல ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி இந்தியாவிலே ஒரு வரி சீர்திருத்தத்தை செய்து ஒரு புரட்சியை பொருளாதார புரட்சி உருவாக்கிறதுன்னு ஐஎம்எஃப் பாராட்டி இருக்கு அதனால ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி அதுதான் சார் இல்லங்க 32 வரி விதிப்பு முறைகளை ஒன்றாக்கி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது மாநிலத்துக்கு பாதி மத்திய பாதி இப்ப அவர் இந்த பண்ணு பிரெட் மேட்டர் சொன்னார்ல அதுல பாதி காசு மாநிலத்துக்கு பங்கு மட்டும் வாங்கிக்கிறீங்க ஆனா குற்றவாளி குன்ற மத்திய அரசு மட்டும் நிப்பாட்டுறீங்க எதுக்கு மத்திய அரசு மட்டும் சிலுவையில் அறையிறீங்க வரி இல்லங்க வரி விதிப்பு இல்ல ஏங்க குடும்ப அண்ணெல்லாம் பொருளாதாரம் படிச்சவர் தான் சமூகவியல் படிச்சவங்க தான் எல்லாம் மெத்த படித்தவங்க தான் அவங்களுக்கு நான் ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டியதில்லை இந்த குடும்பம் சமூகம் பொருளுடைமை உடைமை
அரசு இது மாதிரியான சோசியல் இன்ஸ்டிடியூஷன் உருவாகும் பொழுதே, அரசு என்கிற அமைப்பு உருவாகும் போதே வரி என்கிற கான்செப்ட் உருவாயிருது. வரி இல்லாம எந்த அரசாங்கத்தையும் நடத்த முடியாது. இந்த வரியும் அப்படித்தான். அந்த வரியில பாதி மாநிலத்துக்கு, பாதி மத்திய அரசுக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் கூடும் பொழுது, நீங்க ஜோதிமணி சகோதரி அவங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்க 12% இருந்தது, சண்டை போட்டு குறைச்சோன்னு. அதே மாதிரி சண்டை போட்டு குறைங்க, மாநிலத்துடைய உரிமையை குரல் கொடுங்க. நாங்க ஒரு தமிழ்நாடு பாஜக அது எல்லாம் பண்ணுவாங்க சார். இப்ப இந்த விவகாரத்தை பத்தி கேட்டா நீங்க பாருங்க, திரும்ப வேற எங்கேயோ டைவர்ட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சோம், என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். ரைட், அன்னபூர்ணா உரிமையாளரை வந்து ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பாஜகவே பரப்பியிருப்பது அப்படிங்கிறது வந்து திட்டமிட்ட அவமதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். இது வந்து 83% பேர் இதையும், இது ஒரு விமர்சனத்துக்கான பதில் அப்படின்னு சொல்லி 6% பேரும், தனிநபர் உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி 6% பேரும், இது சகிப்புத்தன்மையற்றது அப்படின்னு சொல்லி 5% பேரும் குறிப்பிடுறாங்க. அதாவது பாஜக இந்த வீடியோவை வந்து சமூக வலைதளங்களில் பரப்புனது அப்படிங்கிறது வந்து திட்டமிட்ட அவமதிப்பு அப்படின்னு சொல்லி தான் 83% பேர் குறிப்பிடுறாங்க. முருகவேல், இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நியாயமாக தான் மக்கள் வந்து சொல்றாங்க. இது திட்டமிட்ட அவமதிப்பு இல்லை அப்படின்னா வேற என்ன திட்டமிட்ட அவமதிப்பா இருக்க முடியும்? இப்போ ஒருத்தர் வர்றாரு, கேள்விகள் எழுப்புறாரு, அது கருத்து கேட்பு கூட்டம். அந்த இடத்துல வந்து ஒரு கருத்தை சொன்னதுக்காக அடுத்த நாள் நிதி அமைச்சர் ஏன் அதை வந்து இதில் பேசணும்? இந்த ப்ரெஸ் மீட்டில் இதை மற்றவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, ஜிஎஸ்டிக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, எண்ணெயை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏன் பேசணும்? தன்னுடைய அதிருப்தியை வேற இடத்துல வந்து ஏன் வெளிப்படுத்தணும்? சரி, அவர் வந்து உண்மையிலேயே வருத்தப்பட்டுட்டார், நிதியமைச்சர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையாகவே வந்து மன்னிப்பே கேட்கட்டுமே. அதை வீடியோ எடுத்து எப்படி வெளியிடலாம்? இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேஸ்ட் கம்மியான ஒரு நடவடிக்கையை தான். தலைவருக்கு அந்த தகவல் தெரியாது, தெரிஞ்ச உடனே அதுக்கு மன்னிப்பை கேட்டுட்டாரே, அண்ணாமலை அதற்கான மன்னிப்பை கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு புரட்சி கவிதாசன் குறிப்பிட்டாரு. அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டது எப்போ அப்படின்னு சொன்னா, சமூக வலைத்தளம் வந்து எரப்ட் ஆயிருச்சு, கொதிச்சிருச்சு, எல்லாரும் திட்டி தீர்த்துட்டாங்க, இந்தியா முழுக்க இது வந்து பரவலாயிருச்சு. எந்த விதத்திலையும் இதற்கு எந்த நியாயத்தையும் சொல்ல முடியாது, சமாதானத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது வந்து தெளிவான உடனே நாங்கள் இதை பண்ணலை, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை பண்ணலை, இதை வந்து ஐடி விங் வந்து பண்ணிருச்சு, தெரியாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு மெத்தட், அதைத்தான் அண்ணாமலை வந்து பண்ணியிருக்கார். ஆனால் அது அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. இதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கணும். அவங்க பேசுறது எல்லாமே வீடியோவில் பதிவாகிருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுனதில் என்ன தப்புன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கேட்கணும் இல்லை? அப்படி எதுவுமே அந்த இடத்துல இல்லையே. செமிகண்டக்டரை பற்றி கேட்ட இளைஞர்கிட்ட நீ பேசுறதுல ஒரு தப்பும் இல்லை, நாங்கள் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கணும் இல்லை? சொல்லவே இல்லையே. எந்த கேள்விகளுக்குமே பதிலே கொடுக்கறது இல்லை. இந்த இடத்துல நம்மளுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி எவ்வளவு அற்புதமானது, உன்னதமானது, புனிதமானது அப்படின்னு சொல்லி, அது அப்படியே இருக்கட்டுமே. இது வந்து நிதியமைச்சர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்த பிரச்சனையே இல்லையே. அந்த இடத்துல சொல்லாமல் தான் வந்து அதில் அதிருப்தி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த நாள் சொல்லி ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்டப்போ அந்த இடத்துலையும் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டது தானே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு பதில் சொல்கிறாருன்னு அது அதோட முடிஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி செய்யலை அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. அதை வீடியோ எடுத்து வெளியிட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுற ஒரு விஷயம். அதை பாருங்கள், இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுடைய நிலைமை வந்து இப்படி ஆகும், அடுத்த நாள் நீ வந்து என் முன்னாடி வந்து உட்கார வேண்டிய நிலை வந்து வரும் அப்படின்னு காட்டுற ஒரு சிக்னலாகவும் அதை வந்து நம்ம எடுக்க முடியும். இதை பார்த்து மக்கள் கோவப்படாமல் எப்படி இருப்பாங்க? ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்காமல் எப்படி இருப்பாங்க? அன்னபூர்ணா அதிபர் வந்து மாபெரும் கோடீஸ்வரர், அதனால அவருக்கு இதெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பொய், தவறான ஒன்று. அவங்களுக்கு வந்தவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ்காரங்க, அன்னபூர்ணாக்கு எந்த விதத்திலையும் சம்மந்தம் இல்லாதவங்க. ஒருத்தருக்கு நடக்கிற அநீதியை பார்த்து கோவப்பட்டு வர்றாங்க, அதற்கு பின்னாடி தான் அரசியல் கட்சிகள் வந்து வருது. அதே மாதிரி ஜோதிமணி எம்பி அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு நெருக்கமான முதல் வரிசையை சேர்ந்த தொழிலதிபரும் கிடையாது. ஏன்னா பாஜக மேலே இருக்கிற குற்றச்சாட்டை இது ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட் அரசு அப்படிங்கிறது தான். அம்பானி அதானி மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய மாபெரும் முதலாளிகளுக்கான அரசாக வந்து இந்த கட்சி வந்து இருக்குது. அது வந்து நடுத்தர சிறு குறு தொழிலதிபர்களுக்கு வந்து எதிரானதாக
இருக்குது, அவங்கள வந்து உறிஞ்சுது அப்படிங்கிறது அதன் மேல் இருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ அன்னபூர்ணா அதிபர்கிட்ட இவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டது அதையே உறுதிப்படுத்துகிற மாதிரியான விஷயமா தான் வந்திருக்குது. ஒரு அம்பானி கிட்ட இந்த மாதிரி பண்ண முடியுமா? அதானியோட திருமணத்துக்காக ஒரு ஏர்போர்ட்டே அப்கிரேட் பண்ணப்பட்டது. இந்த வசதியெல்லாம் ஏன் அன்னபூர்ணா அதிபருக்கு வந்து கிடையாது? ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டாரு, அது கூட அவருக்காக எழுப்பல. ஒரு கேள்வி எழுப்புனா அடுத்த நாள் என் முன்னாடி வந்து நீ உட்கார வேண்டியிருக்கும், மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும் சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்னல்? அந்த இடத்துல ஒரு பண்பட்ட முறையில் வந்து இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து நிதியமைச்சர் இழந்துட்டாரு. அது வேணும்னு பண்ணின ஒன்று. அவங்க வந்து தங்களுடைய ஒரு மக்களுக்கான அரசு அப்படின்னு காட்டுறதை விட பின்விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு காட்டுறதை தான் வந்து விரும்பியிருக்காங்க, அதை தான் செஞ்சுருக்காங்க. பேக்லாஷ் அதிகமான உடனே அண்ணாமலை வந்து கண்துடைப்பாக ஒரு மன்னிப்பை கேட்குறாரு. ரைட்டு. அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது இருக்கட்டும், இதில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியது அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் தானே ராம்கி, எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸ் கட்சியை விட தமிழக பாஜகவில் ஏராளமான கோஷ்டிகள் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து ஒரு நல்ல தீர்வை நோக்கி தான் போகும், அப்படி தான் நடக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த பேக்கரி கல்ச்சருங்கிறது தமிழ்நாட்டை விட வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலம் தான் அதிகம். அங்கே தான் பேக்கரி கம்பெனிஸும் அதிகம். ஸோ அங்கே இருக்கிற அவர்களை வந்து அங்கே இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க தொழிலதிபர்கள் இருக்காங்களா, அங்கே இருக்க கட்சிகள் இருக்காங்களா, அதையும் இது வரைக்கும் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லைங்க கேட்கணும். இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டோன்னா உடனே அவங்க தேசிய அளவில் ஒரு பெரிய கேள்வி சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. அப்போ நம்மளை விட அதிகமான பேக்கரி கல்ச்சரில் இருக்கிற மற்ற மாநிலங்களை பற்றி யார் கேள்வி கேட்க போகிறா? யார் கேட்க போறா? இங்கே ஏதாவது எல்லாவற்றையுமே தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டில் தான் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கணுமா? தமிழ்நாட்டில் தான் எல்லா பேக்கரியை எங்க யார் வச்சிருக்காங்கிறதுங்கிற மேட்ரு இல்ல. இல்ல அதுதான் முக்கியம். அது இல்ல அங்க. ஏன்னா அவர் பேசுறது சீனிவாசன், அவர் அன்னபூர்ணா சீனிவாசன் பேசினது அவருக்காக மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பேக்கரி பிசினஸ்ல உள்ள பிரச்சனைகளை தான் பேசுறாரு. அதில் தமிழ்நாட்டில் அது குறைவு தான். மற்ற மாநிலங்களில் பேக்கரி பிசினஸ் பேக்கரி கல்ச்சர் அவங்களுக்கு அடிப்படை உணவே அதான். அதை பத்தி இப்ப காங்கிரஸ் கட்சிலாம் தெரியாதா? இப்ப இந்த சர்ச்சை வந்த பிறகுதான் அதை பத்தி உடனே ஒரு தமிழ்நாட்டில் என்ன அதிக பேக்கரியா இருக்குது, இங்க அதை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் பக்கம் வேற பக்கம் திருப்பிட்டாரு. சுருக்கமா யார் எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கருத்துரிமை உண்டு. எனக்குன்னு மட்டும்தான் நான் பேசணும்னு ஒரு நியாயம் உண்டா என்ன? அப்படி இல்லை. இப்போ இந்த சகோதரர் அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டது இருக்குல்ல, இது வந்து வரலாற்றில் திராவிட இயக்கத்திற்கும் இந்த பாசிச பாஜகவிற்குமான சிந்தனை வேறுபாடு எப்படி அப்படின்னா, அந்த 1950களில் பிராமணால் கஃபேன்னு இருந்தது. அப்போ இங்கே வந்து முரளி பிராமணால் கஃபே அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தது. அந்த பிராமணால் அப்படிங்கிற பேரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம திராவிட கழக தொண்டர்கள் போய் அதில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஓனர் அவங்க அந்த குரூப் அங்கே வேலை பார்க்குற குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே மாடியில் நின்றுட்டு இவங்க மேலே வெண்ணி ஊற்றி விட்டுறாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்ததுக்கு பிறகு அது முரளி ஐடியல் கஃபே அப்படின்னு மாறுது. ரைட். அப்போ இந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, திராவிட கழக தொண்டர்களை மேலே இந்த மாதிரி நடந்ததை ஐயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு, பெரியார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்க இவர் வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது அப்போ ஃபோட்டோ மட்டும் தானே, இந்த மாதிரி வீடியோ கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறம் ஐயா பெரியார்கிட்ட கேட்குறாங்க, அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு செய்தி போட்டுடலாமா? பண்ணக்கூடாது. அவர் தொழிலதிபர், அவர் செஞ்சதை உணர்ந்துட்டான். அதை இப்போ நம்ம போட்டு அதை அவமானப்படுத்துறதுங்கிறது நம்ம பண்பாடு ஐயா, ஏன் இதை போடணும் அப்படின்னு சொல்லி யாராவது செய்தி வெளியே வந்ததுன்னா நடக்கிறது வேற என்று மிரட்டிய ஐயா பெரியார் எங்கே முந்தின நேரம் பேசிவிட்டார் என்பதற்காக வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை பதிவு செய்து உடனடியாக ஐடி விங்கில் போட்டு அதை புரபகேண்டா பண்ணதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் இனிமேல் நாம் பேச முடியாது என்கிற அச்சம் வந்தவுடன் அங்கே இருந்த அண்ணாமலை ஒரு அடிமைத்தனமான ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. இவங்களுடைய பாசிசத்தினுடைய நாகரிகம் எங்கே? இதோட இந்த விவாதத்தை முடிச்சாதான் சரியா இருக்கும். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.